குதிரை பேரம் நடந்ததாக புகார் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் 3 பேரின் ராஜினாமாவை ஏற்கக்கூடாது, நிறுத்தி வைக்க வேண்டும் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை இபிஎஸ் தரப்பினர் தற்போது சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே புகார் கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 3 பேரின் ராஜினாமாவை ஏற்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். அதிமுக இபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம், ஓஎஸ் மணியன், அன்புதுரை ஆகியோர் தலைமை செயலகத்தில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து இந்த புகார் மனுவை கொடுத்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், இவர்கள் தரப்பில் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில 2 பிரிவுகளாக பிரிந்திருக்கக்கூடிய சூழல்ல நேற்றைய தினம் எஸ்பி மற்றும் சி.வி. சண்முகம் அணியிலிருந்து 3 பேர் விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கின்றனர். இந்த நிலையில ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் தங்களுக்கு தான் அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கு என்பதை கோரும் வகையில சபாநாயகரை சந்திக்க வந்திருந்தனர். அவர்கள் ஒரு கோரிக்கை கடிதத்தை சபாநாயகரிடம் கொடுத்திருக்கின்றனர். அந்த கோரிக்கை கடிதத்தை பொறுத்தவரையில தகுதி நீக்க நடவடிக்கைகள் நிலுவையில் உள்ள நிலையில அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதங்களை ஏற்க வேண்டாம் என கோரிக்கை வைத்திருக்கின்றனர். அதாவது இந்த தகுதி நீக்கத்திற்கான கொறடாவின் பேச்சு இதுவரை கொறடா நியமிக்கப்படவில்லை அதிமுகவுக்கு. அந்த கொறடா நியமிக்கப்படாமல் இருக்கக்கூடிய சூழல்ல தகுதி நீக்க நடவடிக்கைகள் நிலுவையில் இருக்கும் போது ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான் அந்த மனுவுடைய சாராம்சமாக இருக்கிறது. முக்கியமாக சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதங்கள் தொடர்பாக சட்ட மற்றும் அரசியல் சந்தேகங்கள் எங்களுக்கு எழுந்திருக்கிறது. அவற்றை உடனடியாக ஏற்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஆதி உதயகுமார் துணை பொதுச் செயலாளர் ஆகியோர் 2021ஆம் ஆண்டு 10வது அட்டவணை விதிகளின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக தகுதி நீக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள கோரி மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். இந்த மனுக்கள் தற்போது நிலுவையில் இருப்பதால் சம்பந்தப்பட்ட உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதங்களை உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, தகுதி நீக்க நடவடிக்கைகள் குறித்து முதல்ல தீர்மானிக்க வேண்டும் என இந்த மனுவில் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக தாராபுரம், பெருந்துறை, மதுராந்தகம், அதாவது நேற்று அதிமுகவின் சி.வி. சண்முகம் பிரிவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்த மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா, அதே போல பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த 3 பேர் ஆக மொத்தம் 3 பேருடைய பதவிகளுமே தற்போது அந்த இடங்களுமே காலியாக இருப்பதாக அரசிதழ் கெசட்ல வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக நேற்று அந்த ராஜினாமாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் பேரவை தலைவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில தான் இந்த கோரிக்கை கடிதத்தோடு சபாநாயகரை தற்போது சந்தித்து வருகின்றனர். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தளவாய் சுந்தரம், ஓஎஸ் மணியன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட முக்கிய முன்னணி சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திப்பு நடத்தி வரக்கூடிய நிலையில மற்றொரு பிரிவுல இருந்து இன்னும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா கொடுக்க தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் எழுந்துள்ளது. இந்த நேரில் சட்டப்பேரவை தலைமைச் செயலக வட்டாரத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.